முக்கிய செய்தி: கலாஷேத்ரா வழக்கு தொடர்பாக விசாரணையை துவங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கலாஷேத்ரா வழக்கு தொடர்பாக விசாரணையை துவங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது கலாஷேத்ரா வழக்கு தொடர்பான விசாரணையை துவங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் மற்ற விஷயங்கள் என்ன? வணக்கம். கலாஷேத்ரா நடனப்பள்ளியில் கடந்த 1995 முதல் 2001 வரை படித்த மாணவி பேராசிரியர் ஸ்ரீதர் கிருஷ்ணா தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக காவல்துறை புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் ஸ்ரீதர் கிருஷ்ணா மீது வழக்கு பதிவு செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி முன்னாள் மாணவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பாக விசாரணைக்காக வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் முகிலன் முன்னாள் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இளந்திரையன் இறுதி அறிக்கையை கோப்புக்கு எடுத்து இந்த வழக்கில் 4 வாரங்களில் விசாரணையை துவங்கும்படி சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். சொல்லுங்க. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.